வணக்கங்க. ஹரஷ் செல்லங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோங்க. லீக் மேட்ச், ஃபைனல் லீக் மேட்ச். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் வந்து துபாயில நடந்தது. அ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் வந்து ஆல்ரெடி வந்து 2 டீமே குவாலிஃபைடு தாங்க செமி ஃபைனல்ஸ்க்கு. இருந்தாலும் வந்து இதில வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா, ஆல்ரெடி 2 பேருமே 2, 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இதில ஜெயிச்சா தான் யார் ஜெயிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ், இன்னொருத்தவங்க செகண்ட் பிளேஸ். ஸோ அந்த எதிர்பார்ப்போட தான் வந்து நேத்து மேட்ச் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க டீம் வந்து நியூசிலாந்து சாண்ட்னர் தான் கேப்டனு. அவர் வந்து டாஸ் போட்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்க. நம்ம நெறைய தடவ வந்து கிட்டத்தட்ட 10 மேட்சோ, 12 மேட்சோ வந்து ரோஹித் வந்து ஜெயிக்கல. அதாவது நம்ம இந்தியன் வந்து ஜெயிக்கல டாஸு. அதில வந்து அவங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மள வந்து பேட் பண்ண சொல்ட்டாங்க. அவங்க ஃபீல்டிங். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ரோஹித்தும், கில்லும் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, கில் நல்லா வள்ளுவாரு. நேத்து ஏதோ ரொம்ப வந்து ஒரு அந்த பால்ல வந்து அவுட் ஆயிருக்கவே வேண்டியதில்ல. அவ்வளோ ஒரு இதா வந்து ஒரு 2 ரன்ல வந்து அவுட் ஆயி எல்பிடபிள்யூ. சரி ரிவ்யூ எடுத்தாரு. அந்த ரிவ்யூல வந்து அவங்க எல்பிடபிள்யூ ஆனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி அவர் அவுட் ஆயி போயிட்டாரு 2 ரன்ல. அதுக்கப்புறம் வந்து கோலியும், ரோஹித்தும் விளையாண்டாங்க. ரோஹித் நல்லா அடிக்க ஆரம்பிச்சாரு. அவரும் வந்து 15 ரன்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ நம்ம எவ்வளோ இருந்தோம்னா 22 ஃபார் 2 22 ரன்னுக்கு 2 விக்கெட் போச்சு. சரி அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்தார். ஸ்ரேயஸ் ஐயரும், கோலியும் 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சாங்க. விளையாட ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, கோலி வந்து ஒரு 14 ரன்னோ இருக்கிற சமயத்தில 11 ரன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இருக்கிறப்ப அவுட் ஆயிட்டாரு. அந்த அந்த அவுட் வந்து அவராலயே நம்ப முடியல. யாராலயும் நம்ம ரசிகர்கள் யாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். அது மாரி ஒரு கேட்ச் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி அந்த கேட்ச் இருந்தது. எப்படின்னா, இவரு வந்து அடிச்சு விட்டாருங்க. இவரு பால் அடிச்சாரு. அது எங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கும் அந்த பால் அடிச்ச டிஸ்டன்ஸ்க்கும் 23 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த 23 மீட்டர்ஸ்ல வந்து பால் வந்து எவ்வளோ ஃபோர்ஸா போகும்னு நமக்கு தெரியும். ஏன்னா தூரமா இருந்து பிடிக்கிறதுங்கிறது வேற. ஆனா 23 மீட்டர்ல போய் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப பால் எவ்வளோ ஃபோர்ஸா வரும். அத வந்து தடுத்தாலே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்படி அடிச்ச பால் வேகமா போறப்ப 4 பொசிஷன் வச்சுங்களேன். அப்பவே அது தடுத்துட்டாங்கன்னா, அத வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்பா 4 போகாம தடுத்தது பெரிய விஷயம். அந்த மாரி லெவல்ல இருந்தது. அப்படிப்பட்ட பால ஒரே கையால ஒரு மேஜிக் மாரி டைவ் அடிச்சு ஒரே கையில கிளென் பிலிப்ஸ் வந்து பிடிச்சிட்டாரு. அது எப்படி நடந்ததுன்னே தெரியல சார். தடுத்து தான் இருப்பான்னு பார்த்தா, கையில பாலு. அது கீழ விடாம அழகா பாஞ்சு டைவ் அடிச்சு அப்படியே ஒரு கையில புடிச்சுட்டாருங்க. கோலியாலயும் நம்ப முடியல, யாராலயும் நம்ப முடியல. அவ்ளோ அற்புதமான ஒரு கேட்சுங்க அது. அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட ஜடேஜாட்ட கேட்கிறாரு கோலி எப்படின்னு சொல்லிட்டு, அது ஜடேஜா ஆக்ட் பண்ணி காமிக்கிறாரு. எப்படி அவர் கிளென் பிலிப்ஸ் வந்து அத பிடிச்சாரு, அப்படிங்கிற மாரி ஆக்ட் பண்ணி காமிச்சாரு. அது மாரி அந்த அளவு ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. கோலி வந்து அவுட் ஆயிட்டாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, 30 ஃபார் 3ங்க. பாருங்க மெயின் பேட்ஸ்மேன் 3 பேர் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ யாரு 2 பேர் வந்து விளையாண்டு பார்ட்னர்ஷிப் வரப்போகுது அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா, கோலி விளையாடுவாரு பார்த்தோம். சரி இவங்க போனா இவங்க விளையாடுவாங்க. ரோஹித் இருப்பாரு. ரோஹித் போயிட்டா கோலி இருப்பாரு அப்படின்னு நெனச்சா, அப்ப அவரும் போயிட்டாரு. இப்ப ஸ்ரேயஸ் ஐயரும் அக்ஷர் பட்டேல் வந்துட்டாரு. இப்ப அக்ஷர் பட்டேல்ல அடுத்தாப்புல அனுப்பிச்சிடுறாங்க. 5வது இடத்துக்கே அனுப்பிச்சிடுறாங்க. அவரு வந்தாரு. அவரு வந்துட்டு 2 பேரும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்து ஜாக்கிரதையா விளையாட ஆரம்பிச்சாங்க. அக்ஷய் படேல் ரொம்பவே ஜாக்கிரதையா விளையாண்டார். அப்படியே வந்து பார்ட்னர்ஷிப் அப்படியே நல்லா வந்தது. வந்து ஓரளவு வந்து நல்லாவே விளையாட ஆரம்பிச்சாங்க. நல்லா ஆ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அக்ஷர விட வந்து ஸ்ரேயஸ் வந்து ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. செட்டில் ஆகுறப்போ நல்லா தைரியமா 6 எல்லாம் அடிச்சாரு. அதுவும் எஸ்பெஷலி ஸ்பின்னர் கிட்ட. ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சு. அது சமயத்தில என்ன பண்ணா, ஃபுட் ஒர்க்லாம் வச்சு கொஞ்சம் மேஜிக் மாரிலாம் காமிச்சு, அதிலேயும் ஒரு ஏமாத்துற மாரி பண்ணி, அதிலயும் நல்லா அடிச்சாரு. அதுவும் வந்து ரச்சின் ரவீந்திராட்டலாம் அப்படியே ஃபுட் ஒர்க்க வந்து சேஞ்ச் பண்ணி அப்படியே விளையாண்டாரு. இதில பார்த்தீங்கன்னா, இதில வந்து 42 ரன்ஸ்ல வந்து அக்ஷர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அவரும் நல்லா பால லைட்டா தட்டி தாங்க விட்டாரு. அதையும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வில்லியம்சன் ஒரு கையில கேட்ச். அது பால் வந்து நல்லா வேகமா போறப்ப, ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸல்ன்னு சொல்லலாம். எப்படின்னா, லேசா தட்டி விட்டாரு. அது போனது அப்படியே ஈஸியா ஒரு கையிலேயே வந்து புடிச்சுட்டாரு. கொஞ்சம் தடுமாறுனாரு வில்லியம்சன். ஆனா புடிச்சுட்டாரு. ஸோ ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸல் தான் அவரு. 42 ரன்ஸ் எடுத்தாரு. அக்ஷர் போயிட்டாரு. ஆனா அக்ஷர் பார்த்தீங்கன்னா, எல்லா இதுலயும் வந்து நல்லா வந்து டிபார்ட்மெண்ட்லயும் பண்றாரு. ஃபீல்டிங்கும் சூப்பரா பண்றாரு. தூரத்துலருந்து அடிச்சாருன்னா கரெக்ட்டா ரன் அவுட் பண்றாருங்க. நேத்து கூட அப்படிதான். ஒரு பால் நல்லா தூக்கி அடிச்சாரு. ஆனா வந்து கிரீஸ் வந்துட்டாரு. பேட்ஸ்மேன் வந்துட்டாரு. பேட்டிங்கும் நல்லா பண்றாரு. பவுலிங்கும் நல்லா பண்றாரு. ஃபீல்டிங்கும் நல்லா பண்றாரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா ஆயிட்டு வராரு அக்ஷர் பட்டேல். ஸோ 42 ரன்ஸ் ரொம்ப நல்லா இந்தியா வந்து அந்த நிலைமையில வந்து 42 ரன்ஸ் எடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அவர் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் யாருன்னா, இவரு ராகுல் வந்துட்டார். ராகுல் வந்து இப்ப முன்னாடியே அனுப்புறாங்க. ஏன்னா வந்து பின்னாடி அனுப்பிச்சா அவரால சரியா விளையாட முடியலன்னு சொல்லிட்டு 6த் பிளேஸே வந்து வந்துர்றாரு. ஸோ அவரும் வந்து ராகுலும், ஸ்ரேயஸ் ஐயரும் விளையாண்டார். ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா விளையாண்டார். அவரு 2023 வேர்ல்டு கப்லயே செமி ஃபைனல்ஸ்ல அகைன்ஸ்ட் நியூசிலாந்து கிட்ட வந்து எவ்வளோன்னா, அவ்ளோ 105 எடுத்தாருங்க. 70 பால்ஸ்ல செமி ஃபைனல்ஸ்ல நியூசிலாந்து அகைன்ஸ்டா
105 எடுத்தாரு. ஸோ நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ அவரும் அற்புதமா விளையாண்டாருங்க. அற்புதமா விளையாண்டு நடுவுல பிட்ச் வந்து போக போக ரொம்ப ஸ்லோவாயிட்டு போயிடுச்சுங்க. ஸ்லோவானால கொஞ்சம் ரன் எடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதில தான் என்ன பண்ணாரு, அவர் பேட்ட கூட சேஞ்ச் பண்ணாரு. ஒரு 60 ப்ளஸ்ல இருக்கிறப்ப பேட்ட சேஞ்ச் பண்ணி அடிச்சார். 6லாம் அடிச்சார். அது மாரி இருக்கப்ப அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஆனா அவர் அடிச்ச பால் கரெக்ட்டு தான். ஏன்னா ஒரு 36, 37 ஓவர்ல விளையாடுறப்ப அடிக்க தான் வேணும். அவர் நல்லா தான் அடிச்சாரு. ஆனா அந்த பேட்ல வந்து எட்ஜ்ல பட்டுருச்சு. பட்டுச்சு யங் வந்து கேட்ச் பண்ணிட்டாரு. அதையும் யங் வந்து ஒரு தடவ புடிச்சு விட்டுட்டு அவரையும் புடிச்சுட்டாரு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா வந்து அவங்க 2 டீமுமே குவாலிஃபைட் தான். இருந்தாலும் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்சிட்டியோட விளையாண்ட மாரி இருந்ததுங்க 2 பேருமே. அவ்வளோ வந்து ஒரு தீவிரமா ஜெயிச்சே ஆகணும் மாரி அவ்வளோ அவங்க வந்து பார்த்தா டூ ஆர் டை மேட்ச் விளையாடுற மாரி அவ்வளோ நல்லா இருந்தது ஃபீல்டிங். எஸ்பெஷலி வந்து நியூசிலாந்து அவ்வளோ நல்லா விளையாண்டாங்க. ஃபீல்டிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப சேஷன் அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து ஹர்திக் வந்தாரு. ஹார்திக் வந்து அவர் வந்து ஒரு 45 ரன்ஸ் எடுத்தாருங்க. இவரும் ராகுலும் அவுட் ஆயிட்டார் 23 ரன்ஸ்க்கு. ஸோ இந்தியா சைடு பார்த்தீங்கன்னா ஹர்திக், ஷ்ரேயஸ் ஐயர், ராகுல், அக்ஷர் இவங்க 4 பேர் தான் ஓரளவு ரன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரன் தான் எடுத்து அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து 249 ஃபார் 9. அதில வந்து மேட் ஹென்றி வந்து 5 விக்கெட் எடுத்திருந்தாருங்க. ஸோ அவர் வந்து சீமர் அவரு. ஃபாஸ்ட் பவுலரு. அவர் வந்து 5 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ 249 ஃபார் 9ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்க மாரி இருக்கு ஸ்கோரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் 300 ப்ளஸ் எடுக்குறாங்க இப்ப. இல்ல 290, 270 அப்படி எடுக்குறாங்க. அன்னைக்கு கூட ஆப்கானிஸ்தான் 273 என்னவோ எடுத்தது. அப்படிங்கிறப்ப 249ங்கிறது ரொம்ப கம்மியா தெரிஞ்சது நமக்கு. இது எப்படி ஈஸியா எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நெனச்சிட்டு இருந்தோம். சரி பத்துமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அடுத்தாப்புல வந்து அவங்க பேட்டிங் வந்து வந்தாங்க. ஓப்பனிங் வந்து ரச்சின் ரவீந்திராவும், யங்கும் வந்தாங்க. அப்போ வந்து நம்மள்ட்ட யாருன்னா, ஹர்ஷித் ராணாவ எடுத்துட்டாங்கங்க. எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஹர்திக் அண்டு ஷமி தான். அதுக்கப்புறம் வந்து 5 ஸ்பின்னர்ஸ் பாக்கி வந்து 4 ஸ்பின்னர்ஸ் வச்சுட்டாங்க. அதில யாருன்னா ஹர்ஷித் ராணாவ எடுத்துட்டு வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மேட்ச் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில தான் வந்து ஓடிஐல வந்து ஒரு டெபியூவா வந்திருக்கிறாரு. அது வந்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், அப்புறம் வந்து ஜடேஜா அண்ட் வருண் சக்கரவர்த்தி 4 ஸ்பின்னர்ஸ். ஸோ இவங்க இவரும் அ நம்ம ஷமியும், ஹர்திக்கும் தான் ஓப்பன் பண்ணாங்க. அவங்க 4 ஓவர் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் தாங்க. அவங்க 2 பேரும் 4 ஓவர் போட்டாங்க. ஓரளவு நல்லாவே போட்டாங்க. ஆனா விக்கெட் எடுக்கல. ஷமி வந்து ஃபர்ஸ்ட்டு தான் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா ஒரு 5 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 விக்கெட் எடுத்தாருன்னு நெனைக்கிறேன். அப்புறம் பெருசா ஒண்ணும் அவரு பவுலிங்ல ஒண்ணும் அவரு காயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மந்த்ஸ் கழிச்சு வந்திருக்காரு. இருந்தாலும் பெருசா ஷைன் பண்ணல ஷமி. ஸோ வேற ராணா இருந்திருக்கலாம், அர்ஷதீப் சிங் கூட சேர்த்துருக்கலாம். ஆனா வந்து இவங்க 2 பேர் தான் சீமர்ஸ் வந்து 2 பேர் தான். அதுக்கப்புறம் 4 பவுலர்ஸோட விளையாண்டு இதில வந்து ஹர்திக் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்துட்டாரு. அதுவும் அக்ஷர் தான் கேட்ச் பண்ணாரு. அவ்வளோ அற்புதமா வந்து கேட்ச் பண்ணாரு. நல்லா தூரத்துல வந்து கீழ வந்தப்ப விடாம அழகா புடிச்சுட்டாரு. ஸோ ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லியம்சன் வந்தாரு. வில்லியம்சனும் யங்கும் விளையாண்டாங்க. வில்லியம்சன் ஓரளவு அவங்களும் வந்து ரொம்ப பெருசாலாம் அடிக்கல. ஓரளவு விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வில்லியம்சன் வந்தோனே இதில வந்து வில்லியம்சனுக்கு வந்து ஒரு 2 கேட்ச் கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் மாரி வந்தது. ராகுல் வந்து விக்கெட் கீப்பர வந்து படுறப்ப கையில பட்டு கொஞ்சம் பிடிக்கிற மாரி இருந்து அத விட்டுட்டாரு. அதே மாரி வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த ஸ்கொயர் லெக்ல வந்து ஒரு கேட்ச் வரப்ப, அது இவங்க அதாவது இவரு என்ன பண்ணிட்டாரு, இப்டி சைட்ல ரைட் சைட்ல பாஞ்சு போய் 2 கையில பிடிக்க பார்த்து விட்டுட்டாரு. கஷ்டமான கேட்ச் தான் அது. இருந்தாலும் வந்து அவங்களும் பிலிப்ஸ், வில்லியம்சன்லாம் பிடிச்ச மாரி ஒரே கையில இப்டி பாஞ்சு போய் தான் மேபி பிடிச்சிருக்கலாம். ஆனா இது மாரி முக்கியமான ஒரு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி, ஐசிசி டோர்னமெண்ட்லாம் விளையாடுறப்ப, நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ரொம்ப கஷ்டமான கேட்சையும் ரொம்ப கண்டிப்பா நம்ம வந்து புடிச்சு தாங்க ஆகணும். ஏன்னா அவங்க அப்படிதான் பண்றாங்க. அதே மாரி நம்மளும் வந்து கஷ்டமான கேட்ச் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது வந்து கஷ்டப்பட்டா புடிச்சிருக்கலாம். ஸோ அவரு பிடிக்க முடியல. ராகுலும் ஒண்ணு விட்டுட்டாரு. கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான் விட்டுட்டாரு. அதனால வில்லியம்சன் நல்லா விளையாட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து இவரு வந்தாரு. ஒவ்வொருத்தரா விளையாட வந்தாங்க. ஆனா பெருசா யாருமே எடுக்கலங்க. இதுல வந்து யார் எடுத்தாருன்னா, சாண்டர் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இவரு தான் டேரி மிச்சல் வந்தாரு. அவரும் பெருசா அடிக்கல. அப்புறம் கிளென் பிலிப்ஸ் வந்தாங்க. வரிசையா வந்தாங்க. ஆனா வந்து இதுல எடுத்தது வந்து நெறைய எடுத்தது வந்து வில்லியம்சன் மட்டும் தான். மத்தவங்கலாம் வந்து கம்மி. இதுல வந்து சாண்டர் ஒரு 28 எடுத்தாரு. மத்தபடி பெருசா யாரும் எடுக்கல. ஆனா ரொம்ப பிட்ச் போக போக ரொம்ப ஸ்லோவானால ரன்னே எடுக்க முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இது வந்து ஸ்பின்னர்ஸ் வேற பயங்கரமா போட ஆரம்பிச்சாங்க. வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்ட்ராடினரியா போட்டாருங்க. அவரு வந்து 5 விக்கெட் எடுத்தாரு. இதுல மேட்சே பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மாரி இல்ல. வில்லியம்சன் வெர்சஸ் இந்தியா அப்படிதாங்க இருந்தது. ஏன்னா, வில்லியம்சன் அவுட் ஆயிட்டா அவ்வளோதான். நியூசிலாந்து எல்லாம் அவுட் ஆயிடும் அப்படிங்கிற மாரி நம்ம மேட்ச் ஃபுல்லா நம்ம பக்கம் வந்துரும் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா வரவங்க யாரும் பார்ட்னர்ஷிப்பே வைக்க முடியல. எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. ஒவ்வொருத்தரா சப்போர்ட்டே இல்லாம போயிட்டாரு. இவரு ஒன் மேன் ஷோ மாரி இவரு ஒருத்தர் தான் வந்து வில்லியம்சன் தான் அடிச்சு எடுத்தாரு. அவரு கிட்டத்தட்ட வந்து 81 ரன்ஸ் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. அவர அவுட் பண்ணவே முடியல. அவர் இருந்தா வின் பண்ற மாரி தான் இருந்தது. யார் வின் பண்ணுவான்னு சொல்ல முடியல. ஆனா வில்லியம்சன் இருந்தா
வின் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது வந்து அக்ஷர் வந்து அவர் விக்கெட் எடுத்துட்டாரு. எடுத்தோடனே மேட்ச் ஃபுல்லாக இந்தியா பக்கம் வந்துருச்சுங்க. ஸோ இந்தியா ஈஸியாக வின் பண்ணுறேன்னு நினைக்கிறப்ப சாட்லர் வந்து கொஞ்சம் பயம் காமிச்சார். அப்படியே வந்து 2 6 4லாம் அடிச்சா என்னடா அது அதுக்கப்புறம் இவர் வேறு அடிக்கிறாரு. அப்புறம் ஜெமிசன்லாம் வந்தால் வேறு அடிப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அது வேறு வந்து மேட்ச் எங்கே யாருக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அவர் விக்கெட்டும் எடுத்துட்டார். அந்த அந்த பால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போட்டார். 2 6 அடிச்சாரு 4 அடிச்சாரா அதுக்குள்ள கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டார். வருண் சக்கரவர்த்தி போட்டு அந்த இடத்துல அவுட் ஆகிட்டார். சாட்லர் விக்கெட் எடுத்துட்டார். ஸோ ஃபுல்லாக வந்து இந்தியா பக்கமே வந்துருச்சு. வந்துட்டு இந்தியா வந்து அவங்க வந்து இவ்வளோ 205 தான் எடுத்தாங்க. 205 ஃபார் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க ஆல் அவுட் ஆகிட்டு நம்ம இந்தியா வந்து கிட்டத்தட்ட 44 ரன்ஸ் டிஃபரன்ஸில் நம்ம ஜெயிச்சிட்டோம். நேற்று மேட்ச் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரேயஸ் ஐயர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேர் தாங்க. 2 பேர் தான் முக்கியமான காரணம். அவங்க 2 பேர் இல்லைன்னா இந்தியா இப்போ ஷ்ரேயஸ் ஐயர் மட்டும் வந்து முன்னாடியே அவுட் ஆகிட்டான்னு வச்சுக்கலாம். இந்தியா வந்து 200க்குள்ளே தாண்டி இருக்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஏன்னா அவங்க 205 எடுத்தாங்க. நம்ம வந்து நம்ம 200க்குள்ளேயே கண்டிப்பாக அவுட் ஆயிடுவோம்னு எனக்கு தோணுது. அவர் இருந்ததுனால தான் வந்து அவ்வளவு அதாவது இப்படி இந்த கிளாசன் அப்புறம் வந்து பூரான்லாம் விடுவேன் பார்த்தீங்களா அது மாதிரி கொஞ்சம் நாள் செட்டில் ஆகிட்டானா அவ்வளோ பயமெல்லாம் தைரியமாக அடிக்கிறார். என்ன 6 4லாம் எப்படி அடிச்சாரு நீங்கள் சரி சரி சூப்பராக விளையாடுறாரு. ஆக்சுவலாக அவரை வந்து ஜெய்ஸ்வால் தான் சேர்த்துருந்தாங்க இவர் செய்யலை. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் எடுத்துட்டு இவர் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டனா தான் ஓடிஐக்கே வந்தார் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் இங்கிலாண்டில். அது வந்தவர் அப்படியே நல்லா விளையாட ஆரம்பிச்சோன்னா அப்படியே டீமில் வந்து இருந்துட்டார். இல்லைன்னா அவருக்கு என்ன இருக்கும் பாருங்கள். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து ஒவ்வொரு சமயத்தில் இருந்து கொஞ்சம் காப்பாற்றிடுறாங்க இந்தியாவை வின் பண்ணுறேன் பண்ணி ஜெயிச்சிட்டோம் நேற்று நம்ம. அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி அவங்க சொல்லியிருந்தாங்க நியூசிலாந்து கூட அவங்க பவுலர்ஸ்லாம் எங்களை வந்து அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச்சில் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கோம். செகண்ட் பிளேஸ் ஆஸ்திரேலியா. ஸோ நம்மளும் ஆஸ்திரேலியா தான் வந்து செமிஃபைனல்ஸ் விளையாடுறோம் நாளைக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாந்தும் விளையாடுறாங்க. செகண்ட் செமிஃபைனல். ஃபஸ்ட்டு செமிஃபைனல் நம்ம தான் விளையாடுறோம். நாளைக்கு ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா. எப்படி இருக்கும்னு தெரியல. அந்த மேட்ச் பாருங்கள். அதில் வந்து எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து வருண் சக்கரவர்த்தி தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவருங்க. ஸோ இது வந்து அதான் இதாங்க நேற்று நடந்த மேட்சோட ரிவ்யூ தாங்க. அற்புதமாக இருந்தது. ஆனால் 249 வந்து எப்படி வச்சு டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சந்தேகமாக இருந்தது. ஆனால் அற்புதமாக வந்து விளையாண்டு அவங்களாலையும் எடுக்க முடியல. ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ நல்லா போட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச்சில் எப்படி 2 சீமர்ஸ் மட்டும் வச்சு அவ்வளோ ஸ்பின்னர்ஸ் வச்சு 4 ஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாட போகிறாங்களா இல்லை ஒரு சமயம் 3 சீமர்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்பின்னர் குல்தீப் அதாவது யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்களா எனக்கு தெரியல. அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மேட்ச்சு செம டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.